திங்கள் தோறும் திருக்குறள் நிகழ்ல இந்த முறை அடுத்த அதிகாரம் பொறை உடைமை. பொறை உடைமை இவ்வளவும் அறத்துப்பாலில் தான் இருக்குது, இல்லறவியல்ல இருக்குது. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டது. திருக்குறள்ல ஒரு முக்கியமான விஷயம் எங்க யாருக்கு சொல்லப்பட்டதுன்றா பொறுத்தது. சில வேளை பொருட்பாலில் அரசருக்கு சொல்லப்பட்டதை கொண்டது நமக்கு பொருத்தி பார்க்க இயலாது. காதல் காமத்துப்பாலில் காதலருக்கு சொல்லப்பட்டதை கொண்டு பொருத்தி பார்க்க இயலாது. அதிகார பேதம் இருக்குது. இப்ப துறவரவியல் என்று புரிம்பா வச்சிருக்கிற அரங்காலி உண்டு. அதுல சொல்லப்பட்டது அது துறவிகளுக்குரியது. வள்ளுவரைய காலத்திலே இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் செப்டிசம், அதாவது மறுமணமயப்படுத்தப்பட்ட துறவு வந்துட்டு, சமணம் பௌத்தம் வந்ததால அது வந்துட்டு. அதனுடைய துறவிகளுக்குரிய ஒழுக்கம் பண்பு அவைகளை நெறிப்படுத்தி வைத்தார். இதுல இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, புத்தட்ட தம்ம பதத்துல கடைசி அத்தியாயம் பிராமணர் எப்படி இருக்கணும் என்று சொல்லுது. அது ஒருத்தருக்கும் தெரியாது. பிராமணருடைய ஒழுக்கத்தை பற்றி, பிராமணர் எப்படி இருக்கணும் என்றதை பற்றி புத்தருடைய தம்மபதம் கடைசி அத்தியாயம் சொல்லு. அதே மாதிரி வள்ளுவர் துறவிகள் எப்படி இருக்கணும் என்றதை பற்றி சொல்லுறேன். அது அங்கால. ஆனா இதுல சொல்லப்பட்டதெல்லாம் இல்லறத்தாருக்குரியது. அதுல நாங்க இல்வாழ்க்கை, மற்ற வாழ்க்கை துணை, ஒரு லைஃப் பார்ட்னரை பற்றி, எப்படி லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றது, எப்படி இதுன்றதை பற்றி, மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியமை கூறல், செய் நன்றி அறிதல். இல்லறத்தாருக்கு தான் செய் நன்றி இருக்கு. துறவுக்கு போனவர் எனக்கு முந்தி இவர் ஹெல்ப் பண்ணவர் திருப்பி வந்து ஹெல்ப் பண்ணலாம். நடுநிலைமை. ஏன்னா இல்லறத்தாருக்கு தான் நிறைய சிக்கலான பிரச்சனைகள் வரும். இங்கால மாமன்காரன், அங்கால மச்சான்காரன், இங்கால உதவி செய்தவர் நண்பர் என்று ஒவ்வொரு பக்கம் சார வேண்டிய நிலைமைகள் வரும். நடுநிலைமை அங்க வச்சார். அடக்கமுடைமை. ஏன்னா இல்லறத்தாருக்கு தான் பல விதங்கள்ல பெருமைகள் வரும். எனக்கு செல்வம் இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, என்ற பிள்ளைகள் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு பதவி இருக்குது என்று அது இருக்கப்படாது. அதான் அங்க அடக்கமுடைமைய வச்சார். துறவரத்துக்கும் ஒழுக்கம் அங்க இருக்குது. அது ஸ்ட்ரிக்டா அங்க சொல்லி இருப்பார். இங்க இல்லறத்தாருக்குன்னு சொன்னார், நீ ஏதோ துறவி இல்லாததுன்றால சும்மா கண்டபடியெல்லாம் வாழ்ந்துட்டு போகலாது. உனக்கும் ஒழுக்கம், ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றார். பிறகு இல்லறத்தார் என்றபடியினாலே அவனுக்கு காதல் காமம் அனுமதிக்கப்பட்டது என்றாலும் வரையறைக்குள்ளாக இருக்க வேண்டது என்றதற்காக புறனில் விளையாமையை வைத்தார். என்னுடைய மனைவியை, என்னுடைய கணவனை விரும்பி அந்த குடும்பத்தை குழப்பி உன்னுடைய இன்பத்தை காமத்தை அனுபவிக்க கூடாது என்று வைத்தார். இன்றைக்கு நாங்கள் அதுக்கு அடுத்த அத்தியாயமாக பொறையுடைமையை பார்க்கிறோம். பொறை என்றால் என்ன? பொறுமை. பொறுமை இது எங்களுடைய சிவபூஷையிலேயும் வருகிறது. எங்க வருகிறது சொல்லுங்க பாப்பா. அகத்துல பூஜை செய்யக்க அந்தரையாகம் ஈசோட்டரிக் வர்ஷிப், உள்ளுக்கு மனத்துல பூஜை செய்யக்க சிவனுக்கு 8 புஷ்பங்கள் சாத்துவோம். அஹிம்சா பிரதமம் புஷ்பம், அஹிம்சை முதலாவது. அது வள்ளுவரம் வைப்பார் அங்காளத்துல வரும். மற்றது துவிதீயம் இந்திரிய நிகிரகம், புலனடக்கம் 2வது. அடுத்தது ஷமா புஷ்பம். ஷமை என்றது பொறுமை, பொறுத்தல். ஷமை ஷமீகரண என்று சொல்லுவார். ஷமீகரண என்றா பொறுத்தரல்க, ஷமீகரண என்றா பொறுத்தரல்க, கரண என்றா செய்கிறது, பொறுமை செய்க, பொறுத்தரல்க. ஷமா புஷ்பம். ஷமா புஷ்பம் சதுர்த்தகம். என்ன? தயா. திருதி தயா புஷ்பம். தயை தான் திருதியும், ஷமா புஷ்பம் சதுர்த்தகம் என்று வருவன். அப்படியே அங்கால 8 புஷ்பங்கள் மனதால வைக்கிறது இருக்கு. அப்ப அதிலே ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டியாக பொறுமையை வச்சிருக்குது. முதலாவது குரலை படியுங்க பாப்போம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பூமாதேவி பொறுமைக்கு பூமி என்றுவார்கள். பூமியை எவ்வளவு வெட்டினாலும் கொத்தினாலும் எவ்வளவு செய்தாலும் அது பொறுமையாக இருக்கும், தாங்கிக் கொண்டிருக்கும். அது திருப்பி ரியாக்ட் பண்ணுவதில்லை. பொறுமைக்கு பூமி என்று சொல்லுவார். பூமாதேவி பொறுக்கும் என்று சொல்லுவார். சின்ன பிள்ளை விழுந்தா கூட சொல்ற வழக்கம் இருக்காது, பூமாதேவி பொறுப்பா என்று சொல்லி. நாங்கள் எல்லாம்
வீட்டுக்கு ஒரு பூமியை ஒரு கிண்டி ஏதாவது தோட்டம் செய்கிறேன்டா, வயல் செய்கிறேன்டா, உளம் முதல் அந்த தேங்காய் உடைச்சு பூமிக்கு பூச்சி தான் தொழுகிறது. ஏண்டா பூமியை கீற போறவன் வெட்ட போறோம். அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறேன்டாலும் அதுக்கு பூஜை வச்சுத்தான் செய்கிறது. அதன் வாஸ்து பூஜை கொஞ்சம் விரிவா சொல்றது. உண்மையிலே பூமிக்கு பூசி, அவ்வளவுதான். பொறுத்தருக இரண்டா, இது உன்னுடைய இடம், உன்னுடைய இது, நான் என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த நிலத்தை உழுகிறேன், அதுக்கு வணக்கம். அதே மாதிரி நான் வாழ்றதுக்காக இது உன்னுடைய இடம், நான் உன்னை கிண்டி தோண்டி இந்த வீட்டை கட்டுகிறேன் என்று அப்படி பூமி இயக்கி மரியாதை கொடுத்து பூமியை வணங்குகிற வழிபாடு எங்களுடைய வழிபாடு. இந்த பூமி எல்லாத்தையும் தாங்கும், அகழ்வாரை தாங்கும் நிலம். அகழ்றதுண்டா கிண்டுறது போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இகழ்வார் பொறுத்தல் தலை. இகழ்வார் எங்களை இகழுகிறவர்களை நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். திருப்பி ரியாக்ட் பண்ணக்கூடாது. நான் சொல்றது ஆக்ஷனை விட ரியாக்ஷன் தான் கூட டேமேஜ் தாரது இல்லையோ. ஒரு பேர் ஒரு ஆக்ஷன் செய்துட்டார் என்றால் அதால ஒரு டேமேஜ் இருக்கு, பிறகு அதுக்கு ரியாக்ட் பண்றதால கூட டேமேஜ் வரும். அந்த ரியாக்ஷனே நாங்கள் எங்கட கொண்டோம். அதான் நான் சொல்ல ரிமோட் கொண்டோல அங்கால் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க கூடாது. அவர் அது செய்யறாருன்னா நானே இங்க துள்ள வேணும். இப்ப ரிமோட் கொண்டோல இன்னட்ட வச்சிருந்தா சரி. பொறுமையில இன்னொன்று இருக்கு, ஸ்பிரிச்சுவாலிட்டியில சொல்றது அக்செப்டன்ஸ் ஒன்று இருக்கு. எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்றது. ஒரு கேன்சர் வந்துட்டுதுண்டா என்ன செய்ய போறோம், ஒன்றும் பண்ண ஏற்றுக்கொள்ளுதல் என்று இருக்குது. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தீங்கு வந்துட்டது, ஒரு இழப்பு வந்துட்டு அநியாயம் செய்தாருண்டா அதுக்கு ரியாக்ட் பண்ணி கொண்டிருந்தால் இந்த ரியாக்ஷனால பிரச்சனைகள் கூடும், என்னுடைய உடல்நலம் கெடும். அதை ஏற்றுக்கொண்டுட்டோம் என்றால் அப்படியே போயிடும். அதான் அகழ்வாரை தாங்கின் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தலையண்டா என்ன? தலையண்டா முதலிடம் கொடுக்கிறது அல்லது சிறந்தது என்ற ரெண்டு கருத்தும் வருது. இங்க சிறந்தது என்ற கருத்துல வருது. அடுத்தது பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. மன்னிப்பது சிறப்பு, மன்னிப்பதில் விட மறக்கிறது அதை விட சிறப்பு. அதைத்தான் சொல்றாரு. பொறுத்தல் இறப்பினை என்றும். இறப்பண்டது தீங்கு, அது என்னண்டா சாவுக்கு நிகரான தீங்கு. உங்களுக்கு மரணம் அளவுக்கு துன்பம் செய்திருக்கிறார்கள், அந்த அளவுக்கு துன்பம் செய்திருக்கிறார்கள் இறப்பினை. அதனை பொறுத்தல் என்றுமே அதை பொறுத்து கொள்ளுங்கள். அதான் சிறப்பு. பொறுத்தல்க அதனை மறத்தல் அதனினும் நன்று. அது அப்படியே மறந்து மன்னிக்கிறது கொண்டு மறக்கிறது ஒன்று இருக்கல்ல. சொல்லுவார்கள் மன்னிச்சாலும் மறக்க மாட்டேன்னு சில பேர் சொல்றது இருக்கு. மறத்தல் அதனினும் நன்று என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துநாதர் வலது கண்ணத்திலே அடிச்சா இடது கண்ணத்துல கொடுக்கறதுக்கு முதலே வள்ளுவர் இதை சொல்லிட்டார். பொறுத்தல் இறப்பினை என்று அதனை மறத்தல் அதனினும் நன்று என்றார். அடுத்தது என்ன சொன்னார்? நம்முள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் இன்மை மடவார் பொறை. நம்முள் இன்மை விருந்தொரால். வறுமையிலும் வறுமை என்னென்றால் ஒரு வார வரை உபசரிச்சு விருந்து வைக்கிற தன்மை இல்லாம போறது வறுமையிலும் வறுமை என்று. கொடிது வறுமை கொடிது என்று சொன்னார். யார் சொன்னது? ஔவையார். இப்ப சொன்னார். முருகன் கேட்கிறாரு 4 கேள்வி. நாவல் பழம் கொடுத்தோன்னா சுட்ட பழம் சுடாத பழம் கொடுத்துட்டு பிறகு கேட்கிறார் 4 இனியது எது, அரியது எது, பெரியது எது, கொடியது எது, ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவார். இப்ப கொடிது வறுமை கொடிது என்றார். அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்றார். இங்க சொன்னார் அதை விட வறுமையிலும் கொடிது என்று கேட்டால் விருந்து ஓம்பாமல் விடுதல். ஒருவர் வந்தால் அவருக்கு ஒரு தேத்தனி கொடுக்க இயலாம இருக்கு, அதை செய்யாம விடுறது வறுமையிலும் வறுமை. நம்முள் இன்மை விருந்தொரால். விருந்தை கைவிடுதல்.
வன்மையுள் வன்மை மடவார் பொறை. வன்மையுள் வன்மை, வலிமையிலும் வலிமையானது. அவையார் அது கேட்கல, எது வலிமை என்று கேட்கல. வள்ளுவருடைய பேராண்மை என்று சொல்லுவார். புறன்மனை நயவாமையை பேராண்மை என்று சொன்னார் வள்ளுவர். ஆண்மையிலும் ஆண்மை, பேராண்மை. அது மேல வலிமையிலும் வலிமை எதென்று கேட்டால் மடவார் பொறை. மடவார் என்றா மடையர்கள், அறிவில்லாதவர்களுடைய தீய செயல்களை பொறுத்து கொள்ளுதல் வலிமையிலும் வலிமையானது. ஸ்ட்ராங் பர்சன் அந்த பொறுமை இருக்கு. இந்த மடையர்கள் செய்கிற தீய செயல்களை எல்லாம் இவர்கள் பொறுத்து கொள்ளுவார்கள் என்று அழகாக சொல்லுகிறார். அடுத்தது நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை என்று வரணும். எழுத்துப்பிள்ளை பொறையுடைமை. நிறையுடைமை நீங்காமை வேண்டும். நீங்கள் ஒரு பூரணமான நிறைவான மனிதர் என்று நீங்கள் இருக்க வேண்டுமென்றால், வாழ வேண்டுமென்றால், மதிக்கப்பட வேண்டுமென்றால், you want to be a perfect person, a complete person, a respected person என்றால் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறுமையை நீங்கள் போற்றி உங்களோட வாழ்க்கையில் ஒழுகப்படும் என்றால் பின்பற்றி வர வேண்டும். ஒழுக்காறு என்றால் அந்த ஒழுங்கில் அப்படியே ஒழுங்கில பின்பற்றி வர வேண்டும். பொறுமையை கடைப்பிடித்து வந்தால் நீங்கள் நிறை மனிதர் ஆகலாம். நிறை மனிதர், நிறைமையுடைமை என்று சொல்லுவார்கள். நிறைமொழி மாந்தர் ஆணையின் கிளந்த மறைமொழி மாந்தர் ஆணையின் கிளந்த நிறைமொழிதானே மந்திரம் என்பது தொல்காப்பியத்தில் வருது. நிறை பூரணம். பூரணத்துக்கு நல்ல தமிழ் பார்த்தீங்கன்னா நிறைவே. அங்க பூரண கும்பத்துக்கு என்ன சொல்றோம் நாங்க தமிழ்ல? நிறை குடம். அப்படியே பொங்கி வளைஞ்சு நிறை குடம். இது வைக்கிறதுக்கு இப்ப நாங்க தேங்காயில தண்ணி நிரப்பி வைக்கிறது. இந்த நாளையில பூரண குடம் வைக்கிறதுக்கு பொங்க வேணும். பொங்கி வலிக்கிறதுக்கு அந்த நாள மதுக்குடம் வைக்கிற முறை இருந்தது. அந்த நாளில நெல் அல்லது தானியத்தை முளைக்க விட்டு அதை முளை குத்தி பிறகு நொதிக்க விட்டு குடத்துல வச்சா அப்படியே வந்து நிறவுடையா பொங்கி வளைஞ்சிருக்கும். அதுதான் அந்த காலத்து நிறகுடம். பிறகு அந்த பொங்கி முனையில வலிக்கிறதுக்காக நாங்கள் அதில் ஒரு தேங்காயை வச்சோம். தேங்காய் வச்சு அதுல இருந்து நிரம்பி இருக்கிறது. பழைய மரபு, பிறகு புது மரபு, நிறைகுடன் நிறைமை. அப்ப நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அடுத்தது பொறுத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போற் பொதிந்து. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர். ஒருத்தல் என்றா தண்டித்தல். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்களும் தீமை தண்டித்தால் வையாரே வைப்பர் என்றால் அவர் ஒரு பொருளாக ஒரு நல்ல மனுஷனாக பெரிய ஆளாக ஒரு தடவை மதிக்கிறது இல்லை. இவர் அடிச்சிட்டார், அவனுக்கு திருப்பி அடிச்சிட்டார். இவர் இவனுக்கு இப்படி செய்தார், அவருக்கு அப்படி செய்துட்டார். பழி வாங்கலன்னு ஒன்று இருக்கல்லோ. இந்த பழி வாங்கினவர் ஒரு தடவை மதிக்க மாட்டார். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர். பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. பொறுமையுடையவர்களை பொன்னை போல பொதிந்து என்றால் சும்மா இல்லை. ஒரு நல்ல என்ன மகுடத்துல நல்ல இடத்துல அதை அந்த உச்சத்துல வைப்பார்கள் மக்களை கொண்டு. அப்ப பொறுமை உடையவர்களை உலகம் நல்ல உச்சத்துல வைத்து போற்றும். பொறுமை இல்லாமல் செய்ததற்கு பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற பைபிள்ல பழைய ஏற்பாட்டு இருக்கல்லோ. அதைத்தான் இயேசு கிறிஸ்துநாதர் மறத்து சொன்னார். இடது கண்ணத்தை வலது கண்ணத்தில் அறைந்தவனத்துக்கு இடது கண்ணத்தை காட்டுண்டு. அப்படி பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் இருந்தால் அதில் ஒரு தரம் நல்ல மதிக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அவர்களை பொன்போல உயர்றதிடத்திலே வைத்து போற்றுவார்கள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர். பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. வையார் என்பது இங்க வந்திருக்கிறது என்று கேட்டா வைதல் என்றால் திட்டுதல் என்ற கருத்து இருக்கு. இங்க வையகத்தை வையகவண்டா உலகம். வையகவண்டா உலகம். வையர் உலகத்தை. பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம்.
நீங்கள் ஒரு தடவை உங்களுக்கு தின்பு செய்துட்டால் அவருக்கு நீங்க திருப்பி பழி வாங்கினால் உங்களுக்கு ஒரு அற்ப சந்தோஷம் அந்த நேரம் கிடைக்கும். அவ்வளவுதான். நீங்கள் பொறுத்திருந்தீர்கள் என்றால், அதை பொறுத்து தாங்கிக் கொண்டீர்கள் என்றால், பொன்றுந்துணையும் புகழ், உலகம் அழியும் வரைக்கும் அவர்களுடைய புகழ் நிலைத்திருக்கும். பொன்றுந்துணையும் புகழ். அடுத்தது நிறநல்ல நட்பிறர் தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல என்றால் நல்லதில்லாதவற்றை தனக்கு பிறர் மற்றவர்கள் செய்தாலும், உங்களுக்கு நல்லதில்லாத தீமைகளை மற்றவர்கள் செய்தாலும், நொந்து மனம் வருந்தி அறநல்ல செய்யாமை நல்ல, அறத்துக்கு புறம்பாக போய் அவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருக்கிறது மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. திறனல்ல தற்பிறர் செய்யினும், மற்றவர்கள் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தாலும் கூட நொந்து மனதால் மருந்தி அவர்களுக்கு திருப்பி அறநல்ல செய்யாமை நன்று. அடுத்தது மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். மிகுதியால் மிக்கவை செய்தாரு, தம்முடைய அதிகாரம் கூட இருக்கிறதுனால, தம்மட்ட செல்வம் கூட இருக்கிறதுனால, தமக்கு செல்வாக்கு கூடுதலாக இருக்கிறதுனால, தமக்கு கல்வி அறிவு கூட இருக்கிறதுனால, தான் ஆன்மீகத்துல சமயத்துல உயர் இடத்துல இருக்கிறதுனால மற்றவைக்கு சில பேர் துன்பம் செய்வார்கள். எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை உயர்தரத்தை பயன்படுத்தி எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த பவர் என்று சொல்றது என்ன, பொசிஷன் அண்ட் பவர், எக்ஸ்ப்ளாய்டேஷன். எங்களை இதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு துன்பம் செய்தால் அந்த துன்பத்தை பெறுபவர்கள், துன்பப்படுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தகுதியான் தாந்தம் தகுதியினால் வென்று விடல். தங்களோட குவாலிட்டியால அதை நாங்க வின் பண்ண வேணும். எப்படி? பொறுத்தார், அதான் சொல்றது, பொறுத்தார் அரசாழ்வார். பொறுத்தார் அரசாழ்வார், பொங்கினார் காடாழ்வார் என்று சொல்லுவோம். பொறுத்தார் அரசாழ்வார். நீங்க பொறுமையாயிருந்தால் உங்களுக்கு அரச போகம் வரும். நீங்க பொங்கி வழிஞ்சால் சுடுகாடுதான் வரும். வருத்தம் வந்துடுவேன் ஸ்ட்ரெஸ்ல இல்லையா? இந்த பொறுமையில மிக பொறுமை. நான் பார்த்ததுல சில வேளை இந்த குடும்பத்துல ஆல்கஹாலிக் ஹஸ்பண்ட் வந்துடுவேன். இந்த ஆல்கஹாலிக் மனுஷனோட வாழ்றதை போல வதை வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டு விதம் உண்டு. சத்தம் போடுறது, அடிக்கிறது, பேசுறது, மரியாதையெல்லாம் போறது, பொருளாதாரம் இல்லை, சீரழிகிறது, வீடு ஒழுங்கிறாது, அது ஒரு பக்கம். பொருளாதாரம் போயிடும், மானம் போயிடும், மரியாதை போயிடும், நிம்மதி போயிடும், அது ஒரு பக்கம். இரண்டாவது, சில பேர் இதை குடிச்சு போட்டு வந்து பிறகு நல்லவையா இருப்பினும், ஐயோ ஆசாத்தி என்ன செல்ல, நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவினும். 3 நாள் திருப்பியும் அதேதான். இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு சில பெண்கள், நீங்களும் யோசிச்சு பாருங்க, சில அதில் பொறுமையா கையாண்டு பார்த்தால் அவர்கள் எங்களோட வயசுல அதை விட கூடின வயசு இருக்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. அவரும் நல்லா இருக்கிறார், குடிச்சவரும் நல்லா ஏதோ நல்லா இருக்கிறது. அதான் சொல்றது, பொறுத்தார் மிகுதியால் மிக்கவ செய்தாரை தாம் தன் தகுதியால் வென்று விட. அப்படி இருக்கிறதும் இருக்கு. இல்ல அடிச்சு பிடிச்சிட்டு போகலாம், அது வேற விஷயம். ஆனா அப்படியும் இருக்குது. அப்படித்தான் இருக்க வேணும் இல்லை. அப்படி இருந்தும் வென்று வாழ்க்கையில வென்று காட்டிய மிக எளிமையான ஆக்கள் இருக்கிறதுக்கெல்லாம் பெருசா படிச்சிருக்க தேவையில்லை. படிச்சிருக்க தேவையில்லை. அப்படியான பெருமக்கள் எனக்கு தெரிய இருக்கிறேன் கொஞ்சம் பேர். உங்களுக்கு இருக்கு உங்களோட சுருக்கத்தில். பொறுமை என்றதில் அது உண்டு. இது அது என்றாலும் தன்னுடைய மனுஷன் உண்டு. ஆனா புறத்தியார் செய்கிறத பொறுத்து இருக்கிறது அதை விட சிறப்பான உண்டு என்று சொல்லி வடிவல்லவர் சொல்லுறேன். அடுத்தது
என் தூய்மை உடையார் பிறந்தார்மை இன்னர் வாசல் தோற்றிப்பலர். துறந்தாரின் தூய்மை உடையவர். அப்ப துறவோர் என்றா தூய்மை உடையவர் என்ற கருத்து வள்ளுவர் காலத்துல வந்துட்டது. துறவிகள் தூய்மை உடையவர்கள், திறந்தவர்கள். அவர்களை விட தூய்மை உடையவர்கள் இருக்கிறார்கள். துறந்தாரின் தூய்மை உடையவர்கள், அவர்களை விட தூய்மையானவர்கள், சிறப்பானவர்கள் யார் என்று கேட்டால் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோட்கிப்பவர். நோட்கிப்பவர் என்றால் நோன்பவர், அது ஒரு விரதமாகவே கொண்டிருப்பவர்கள். இன்னத்த விரதமாக கொண்டிருப்பவர்கள் இன்னாச்சொல் கொடிஞ்சொற்கள். இறந்தார் வாய் என்றா கொடியவர்கள், இறந்தார் என்றா கொடியவர்கள். அந்த கொடியவர்கள் கீழானவர்களுடைய வாயிலிருந்து வர இழி சொல்லை கொடுஞ்சொல்லை பொறுத்து கொள்பவர்கள் துறவிகளை விட மேலானவர்கள். துறவிகளை விட மேலானவர்கள். அதில் நிறைய அடுத்ததை பார்த்துட்டு சொல்லுவோம். அடுத்தது, உண்ணாது நோட்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோட்பாரின் பின். இந்த சாப்பாட்டை விட்டுட்டு விரதம் இருக்கிறார்களை பற்றி சொல்றார். அது நல்லதுதான். உண்ணாது நோட்பர் பெரியர், அவர் பெரியவர்கள் தான், இல்லை என்றில்லை, விரதம் இருக்கிறார்கள். ஆனால் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின், மற்றவர் சொல்ற கொடிய சொற்களை, தீய சொற்களை, இழிச்சொற்களை பொறுமையாக பொறுத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு பிறகுதான் இவை. பாத்தீங்களா? 2 இடத்துல துறவிகளை சொல்லிட்டார். துறவிகளை சொன்னார், இங்க விரதிகளை சொல்றார். என்ன துறவிகள் என்று சொன்னார், இல்ல விரதிகள், விரதம் இருப்பவர்கள், நோன்பு இருப்பவர்கள். அவர்களை விட என்ன இயல்பானான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை என்று முந்தி சொன்னார். இல்வாழ்க்கையில இருக்கிறவன் முயல்வாருள், இந்த ஆன்மீகத்துல முயன்று கொண்டிருக்கிற எல்லாரையும் விட மேலானவன் என்று சொன்னார். இங்க துறவிகள் விட மேலானவர்கள் பிறர் சொல்லுகிற இன்னா சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் என்று சொன்னார். இப்படி விரதங்கள் அனுஷ்டானங்கள் செய்கிற விட மேலானவர்கள் பிறர் சொல்லும் இன்னா சொல்லை பொறுத்து கொள்பவர்கள், பொறுத்து கொள்பவர்கள் என்று சொல்றேன். இவ்வளவும் பொறை உடைமை. இதென்றா ஏதோ குவாலிட்டி என்று தான் நாங்கள் யோசிக்கிறது. குவாலிட்டி நாங்கள் மருத்துவத்தில் இருக்கிற சொல்றேன். ஒரு ஒன்று இருக்குது, இந்த பழிவாங்கல் அதுகளெல்லாம் பார்க்குறோம் நாங்கள். எங்களுக்கு தெரியும், இப்படி இவர் செய்துட்டார் என்று பிறகு அவருக்கு எதிராக செய்கிறது, பிறகு அவர் செய்துட்டார் என்று இவருக்கு எதிராக செய்கிறது. இது ஜெனரேஷனை கடத்துற கூட்டம் இருக்கு. இவற்றை அப்பா தாத்தா இப்படி செய்தவர் என்று அங்கால கொடுத்து 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறைக்கு கடத்துறதும் இருக்குது. என்ன இந்த வெண்வங்களை இப்ப இங்க வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு கொஞ்சம் குறைஞ்ச ஊர்ல இருக்கு. இவற்றை அப்பர் அப்படி செய்தவர், இவர் எனக்கு அப்படி செய்யல என்றெல்லாம் சொல்லுறது இருக்குது. நான் ஊர்ல போயிருக்கேக்க மிக பெரிய மனிதரை சந்திச்சேன். நல்ல பெரிய மனிதர், எனக்கு ரெஸ்பெக்டபிள். ஆனால் வழங்கக்கூடிய அவரே பிறகு சொன்னார், என்னுடைய கிராண்ட் ஃபாதர் அந்த காலத்துல தன் மெட்ரிகுலேஷன் படிக்கிறதுக்கு அந்த எக்ஸாம் ஃபீ கட்டணும் தானே, அது தரையில என்று குறையா சொன்னார். எனக்கு அதை உதவி செய்யவில்லை என்று சொன்னார். அப்ப நான் பிறகு அவரோட அம்மாவுடன் கேட்டேன், இப்படி இவர் சொல்றாரு. அப்ப அம்மா நிறைய சொன்னா என்னென்ன உதவி செய்ததன்று. இப்ப நிறைய செய்திருக்குது. வீட்லயே வச்சிருந்திருக்கிறார், படிப்பிச்சிருக்கிறார், சப்போர்ட் பண்ணியிருக்கிறார், எல்லாம் செய்திருக்கிறார். எது செய்யலையோ அதை மட்டும் பிடிச்செடுத்து அந்த ஆளை அப்படி நிராகரிக்கிற தன்மை வருகுது. நீங்க உதவி செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், எதை செய்யவில்லையோ அதை மட்டும் எடுத்து, அது என்ன செய்யாவிட்டதுக்கு என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் 50-100 வருஷத்துக்கு நடந்தாது. எதை செய்யவில்லையோ அதை மட்டும் எடுத்து தன்னுடைய தள்ளாத வயதிலும் அதை திருப்பி சொல்றது இருக்கு இல்லையோ? அப்படி சில பேர் அப்படி வச்சிருக்கிறது இருக்குது. ஆனால் அதான் நாங்களும் அப்படித்தான். சில வேலை ஒரு எங்களுக்கு செய்யலை என்ற ஒரு இது, அது செய்யலை என்றது ஒரு குறை இருக்குது. இது செய்யறதால மற்றவர்கள் அப்படி சொல்லி போட்டினோம், இப்படி செய்து போட்டினோம் என்று அந்த வன்மத்தை வச்சிருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கணும் இருந்துட்டு. அதே மாதிரி எங்களுக்கு மருத்துவத்துறையில வாக்கைகள்ல
எங்களுக்கு சமூகத்துக்கு வந்து இங்க பார்க்கல அப்ப இந்த நிறைய அநியாயங்கள் எங்களுக்கு நடந்திருக்கு. அரசாங்கத்தால் நடந்தது, அதிகாரிகள் நடந்தது, இப்படி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் காவிக்கொண்டு வந்து அதை ஹீல் பண்ணாம வச்சிருந்தா எங்களுக்கு தான் கஷ்டம். எங்களோட தனி மனித வாழ்க்கையில வருத்தங்களா வரும். ப்ரெஷர், டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், மென்டல் இல்னஸ், ஆல்கஹால், குடும்ப பிரிவு அப்படி வரும். சமூக ஊடாடல்கள்ல வரும். சில சமூக ஊடகங்கள்ல சில பேர் கக்கி தக்கி நெருப்பு கக்கிறது இருக்குது. அது சமயத்திலேயும் இருக்குது. கச்சா பிச்சாண்டு வெட்டிய கொடுக்கறது இருக்குது. சமூகம், அரசியல் எல்லாத்திலும் இருக்கு. எங்கேயோ வழிபட்டு இருக்குது, வச்சு தாக்கம் இருக்குது. அந்த வலியின் வெளிப்பாடு இப்படி செயல்ல அவர்கள வார்த்தையாளர்கள்ல வரும், வன்மமாக வரும். ஆனா ஐயா இந்த மாதிரி சத்சங்கங்களுக்கு வந்துட்டா நமக்கு குறைஞ்சிரும் ஐயா. ஐயோ, சச்சங்கங்கள்ல தான் கூட இருக்குது. பொதுவா நான் சொல்றது சுவாமி சிலரே விழுத்து வச்சிருக்கிறது கோயில்கள் சச்சங்கங்கள்ல ஏனென்று கேட்டா கூடாக்கள் இங்கே இருக்கிறது. அப்படிதான் உண்மைதான். அது ஏனென்று கேட்டா அது வெளியில இருந்தா இவங்க உலகத்துக்கு ரொம்ப அநியாயம் செய்வாங்கன்னு இப்படி சங்கத்துக்கு சச்சங்கத்துக்கு கோயிலுக்கு இழுத்து வச்சிருப்பாரு. அப்ப அப்படியெல்லாம் இருக்கிறது இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த பொறுமை, அந்த அகழ்வாரை தாங்கின் நிலமோடு தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அது கொண்டு மற்றது தமக்கு செய்யப்பட்ட இன்னா செய்யாரை ஒருத்தல் தவறான நன்னயம் செய்துள்ளன்னு இன்னொரு இடத்துல வரும். அப்படி மற்றது அதை பொறுத்துதல், பொறுமையா இருக்கிறது, அதை கடைப்பிடிக்கிறது, அதை மறந்து விடுறது அதை விட மேல் என்று சொல்லி நிறைய அப்ப எங்கள சமுதாய ரீதியாக நிறைய இழப்புகளை, வலிகளை, துன்பங்களை சந்தித்தவர்கள் நாங்கள். இன்னைக்கு திரும்பி இலங்கையில ஒரு நல்ல வடிவ வாழணும்டா சிலவற்றை மறந்து மன்னிக்க வேணும். என்ன இல்லாட்டி போக இல்லாது. அதே வெளியே எங்கும் காவிக்கொண்டு எப்பொழுதுமே போர்க்கொடி தூக்கி கொண்டிருந்தால் கஷ்டம். ஆனா அது இங்கேயும் நடக்குது. சமூக வாழ்க்கையிலே நடக்குது, அரசியல் வாழ்க்கையிலே நடக்குது, சமயத்திலையும் நடக்குது. சில சமயத்தில இருக்கிற வெறுப்பு கூட்டங்கள் உண்டு தாக்கி அடிபடுற கூட்டங்கள் சைவத்துக்குள்ளே இருக்குது. இப்படித்தான் இதே மாதிரி. அப்படின்னால அது இங்கேயும் ஹெல்பிங். அது ஒரு புது கன்செப்ட். இப்ப நாங்க போய் வெளியில போய் ஒருத்தர் துன்பப்பட்டவரை, வலி அடைந்தவரை இப்படி செய்யன்னு சொன்னா கஷ்டம். ஆனா இந்த ஹீலிங் தனிய கவுன்சிலிங்கால மட்டும் வந்துடாது, மருந்தால மட்டும் வந்துடாது. ஆத்மீகத்துல அதை எடுத்து நினைந்து மன்னித்து மறந்து விடுதலாலேயும் ஹீலிங் வரும். அது ஒரு தரம் பெருசா செய்யறீங்க, அது ஒரு தரம் பெருசா செய்யறீங்க. அது சமூக நீதியா இருந்தாலும் சரி, தனி மனித நீதியா இருந்தாலும் சில விஷயங்களை எடுத்து மறந்து மன்னித்து விடுதல். இதை வெங்கட காலத்துல அற்புதமா செய்து காட்டினவர் நெல்சன் மண்டேலா. தென்னாப்பிரிக்காவில அவர் பட்ட கஷ்டமா இத்தனை வருஷம் வர மறியல்ல போட்டவங்க பார்த்து நீங்க தானே வரலாற்றுலயே ஜெயிலே இருந்தவர். கருப்பின மக்களுக்கு அந்த அங்க செய்த அநியாயம் எவ்வளவு. நெச்சிருந்தா இலங்கை போல வந்து சடாரண்டு நான் வந்துட்டு உன்னையெல்லாம் அடக்கியாச்சு, நீ எனக்கு கீழே கண்டு எவ்வளவோ அநியாயம் செய்திருக்கலாம். தென்னாப்பிரிக்கா சுதந்திரம் என்று சொல்லலாது. ஆட்சி மாற்றம் பிறகு அங்கிருந்து எதிர்த்து வெள்ளக்காரர் பயத்துல வெளியேறினவர். அவர் அதில் ஒரு கமிஷன் ஒன்று வச்சார், டிட்டோன்னு சொல்லி. அவர் ஒருத்தர் இருந்தவர், அவருடைய கீழே இன்னொருத்தர் ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் இருந்தவர். மற்றவர்களாம் சேர்ந்து கமிஷன் எல்லாரும் போய் தங்களோட வலிகளை சொல்லி சொல்லி ஆறுனார்கள். எனக்கு என்ன நடந்தது, எனக்கு என்ன நடந்ததுன்னு பெரிய ஒரு கமிஷன் அடிப்படையா வச்சு அந்த தன்னை துன்பத்தை சொல்லி ஆத்திரத்துக்கு ஒரு வழி வச்சார். அதுக்காக வழக்கு போடையில, நட்ட ஈடு கொடுக்கல, ஆத்திரத்துக்கு. அப்ப அவங்களும் வந்து எல்லாம் கதைச்சு இவங்களும் எல்லாம் கேட்டு இவங்களுக்கு வங்காள எதிர்வினையாள சிலது வந்திருக்கு. அதுகள் எல்லாம் சொல்லி எல்லாம் மாற இன்றைக்கு அந்த தேசம் என்ன மாதிரி போகுது. என்ன இதுதான் மறந்தலுக்கும் மன்னித்தலுக்கும் மிகப்பெரிய விஷயம். இலங்கையில இவ்வளவு ஆட்சி மாற்றம் நடந்தாலும் எந்த ஒரு ஆட்சியும் அதை செய்யல. இப்படி எல்லாரும் வந்து தங்களுடைய குறைய சொல்லி ஐயோ என் மகனை இப்படி கடத்தி அங்காலையும் சத்து தான் இருக்குது. ஆனா சிறு சிறு அளவுல நடந்திருக்குது. எனக்கு தெரிய அங்காலங்கால சின்ன சின்ன அளவுகள்ல இப்படி எல்லாம் பரிமாற்றங்கள் கதைகள் நடந்திருக்கு.
சிங்கள சமூகமும் அதில் இழப்புகள் இருக்குது, எங்களுக்கு தெரியாது. முஸ்லீம் சமூகத்தின் இழப்புகள் எங்களுக்கு தெரியாது. எங்களை வீட்டு இழப்பு தான் தெரியும். எல்லாரும் உண்டா வந்து ஒரு இடத்துல தங்கட இழப்புகள், தங்கட வலிகள், தங்கட அழுகைகளை சொல்லி ஆர்வத்தை கொண்டு இருந்திருது என்றால் நாட்டில் எப்பவோ சமாதானம் தானே வந்திருக்கு. அதுக்கு வழி இல்லாதால அந்த ஹீலிங் இல்லாம அது நாங்கள் எங்களுக்குள்ளேயும் அதை காவிக்கொண்டு அப்படியே எல்லா இடமும் போய்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அது பொறையுடைமை என்பது தனியே ஏதோ தனி மனிதனுக்கு இல்லை, சமயத்துக்கு, சமூகத்துக்கு, அரசுக்கு, எல்லாருக்குமே சொன்னதுண்டு. இட்ஸ் a beautiful way of healing the trauma. ட்ரோமான்றது இங்கிலீஷில் சொல்றது வந்து மற்றவர்களால எங்களுக்கு அநியாயமாக இழைக்கப்பட்ட வலி, துன்பம், இழப்பு, கொடூரம், அதுல இருந்து மீளுதல். அது கொலையா இருக்கலாம், கற்பழிப்பா இருக்கலாம், கடத்தலா இருக்கலாம், பொருளத்தலா இருக்கலாம், ஆதனங்களை பறிக்கிறதா இருக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்து வெளியில வர்றதுக்கு இது ஒரு வழி. வள்ளுவர் அதுல பொறையுடைமை என்ற இதுல வச்சிருக்கிறார். சிவ பூஷையிலே அதை க்ஷமா புஷ்பம் சதுர்த்தகம் 4வது புஷ்பமாக அகப்பூசையில அதை அந்த குவாலிட்டியை வளர்த்து கொள்ள வேணும் என்று எங்களுடைய சமயத்திலேயும் சொல்லியிருக்கு. சிவபெருமானுக்கு வெள்ளை நிற பூமல்ல வேற எந்த மலர்ந்த உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இந்த உள்ள கமலத்தில் போடுற பூவில் 1 அஹிம்சை, 2வது புலனடக்கம், 3வது தயை என்ற கருணை, 4வது பொறுமை, 5வது ஞானம், தபம், பக்தி, அதுக்கு அடுத்தது உண்மை. இந்த 8 புஷ்பங்களையும் சொல்லியிருக்கு அகத்துல. த பெட்டர் குவாலிட்டி உள்ளுக்கு வர வரத்தான் இந்த பூசை நிறைவாக வரும். தொடக்கத்தை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா செய்ய வேணும். ஆகவே எங்கள் அளவில் எங்கள் மனசுல யோசிச்சு பார்த்தா சில பேர்ல மிகப்பெரிய என்னென்று சொல்றது தாக்கம், வலி, துன்பம் எல்லாம் இருக்கலாம். ஏன்னா அதை மறந்து விடுதல், மன்னித்து விடுதல் ஒரு மிகப்பெரிய பண்பாக இருக்கு. ஆண்முகில் வளாது பெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்களோங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நரகர நம பார்வதி பதையே. நம பார்வதி பதையே. ஹர நம பார்வதி பதையே. நாடுடைய சிவனே போற்றி. சிவா நன்றி. கோயிலுக்கு போகாததெல்லாம் கொஞ்சம் கவலையா இருந்தது. அப்ப அவங்க எல்லாம் இப்ப இதெல்லாம் கேட்கும் போதையா நாங்க இன்னும்
அப்படியே பொறுமையா இருந்துட்டா நல்லந்தானே ஐயா. பொறுத்தார் அரசாழ்வார். உமாபதி சிவத்தையே போக விடையில சிதம்பரத்துக்கு தள்ளி வச்சது நீருன்னானு மாத்திரம் சத்தம் கூட வேறு. ஓம் நம இல்ல நாங்க பொறுமையா இருக்க சொல்றீங்க தானே இந்த பாடங்கள் எல்லாம். நன்றி ஐயா சுவாமி. பொறுமை நல்லா இதா இருக்கு. மன்னிக்க வேணும் ஐயா, சிவபூசையை பற்றி ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம்? ஓம் கேட்கலாம். அந்த நீங்கள் அந்த கடைசியா சமர்ப்பணம் சொல்ல வைரவ பூசை பிறகுதான் அது செய்ய வேணும் என்று சொன்ன நீங்கள். அப்ப அந்த என்ன சுவாமிய ஒடுக்குறது நீங்கள் சண்டேஸ்வர பூசைக்கு முதல் நான் ஒடுக்கிறேன். ஒடுக்குறது அப்ப சமர்ப்பணம் எல்லாம் முடிச்சுதான் செய்ய வேணும். கடைசியா அதான் என் முடிவு என்ன நான் செய்து பார்க்கதான் பெரும்புறங்க. நீங்க கேட்டுதான் நான் யோசிக்கிறேன் என்ன ஓடற. நீங்க அன்றைக்கு சிவராத்திரி என்று அப்படி சொன்ன நீங்கள் அதான் பாருங்க வார என்ன ஓடறண்டு செய்து பார்க்கதான் பெரும். அதுல இருந்து கடைசியா வந்து அது சுவாமி ஒடுக்கிறது, பிறகு சண்டேஸ்வரர் அது ஒடுக்கிறது, பிறகு அதுக்கப்புறம் சண்டேஸ்வரர் ஒடுக்கின பிறகு இதர பரிவார தேவர்களையும் ஒரு பூவால் ஒடுக்கி விடுறது. அது உண்டு. அது ஒடுக்கின பிற்பாடு வைரவர் செய்துதான் பிறகு கடைசியா சமர்ப்பணம். செய்யதான் வரும். எனக்கு சொல்ல வராது பாருங்க, பார்த்து சொல்றேன். அடுத்த வர செய்ய யோசிச்சு பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன். ஏன்னா சிலது அந்த செய்முறை போய் கடகடண்டு வரும், திருப்பி இப்படி எடுத்து சொல்ல டக்கண்டு இதுல பார்த்துட்டு சொல்றேன். செஞ்சிருவீங்க சில நேரங்கள்.